ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுல் ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆரி கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆரியோட ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்றைக்கி தான். இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸ். என்னென்ன கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆரி ஃப்ரேம் சொல்லுவாங்க, ஆரி ஒர்க்குக்காக போடுறது. இது வந்து இதில் வந்து 18 இன்ச்சில் இருக்குது, 10 இன்ச்சில் இருக்குது, 14 இன்ச்சில் இருக்குது. நீங்கள் வாங்குறவங்க 18 இன்ச்சில் வாங்கிக்கோங்க, அதான் யூஸாக இருக்கும். நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் ஃபுல்லாக போடலாம், சேரீ போடலாம், ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக போடலாம். அதனால் 18 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கிக்கலாம். அதுக்கான ஸ்டாண்டும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வாங்க ஒரு திங்ஸும் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஆரி ஊசி சொல்லுவாங்க. இது வந்து அயன் ஊசி. இது வந்து பீட்ஸ் கோக்கிறதுக்காக சிறுங்கம்மியாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து த்ரெட்டு போடுறதுக்காக ஊசி. இதில் வந்து நம்ம பீட்ஸ் கோக்க முடியாது, அதனால் இது த்ரெட்டு போடுறதுக்கான ஊசி. இதிலே வந்து பார்த்திங்கன்னா துலிப் பிராண்டோட ஊசி இருக்குது. பிகினர்ஸ் வந்து இந்த பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நூல் டக்குன்னு கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஊசி வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள். இது என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து சில்க் த்ரெட். இது வந்து என்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் டிசைன் போடுறதுக்காக போடலாம், அதனாலே சில்க் த்ரெட் வாங்கிக்கலாம். சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல் பிராண்டு வந்து யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். நூல் கட் ஆகாமல் வரும். டபுள் பெல் பிராண்டோட த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து நல்லாயிருக்கும். டபுள் பெல் பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட். ஆரி ஒர்க்கு பேசிக்கே ஜரி த்ரெட்டு தான் தேவை. A1 மம்தா பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டர். நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இருக்கும், சில பேர்கிட்ட கட்டர் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுடைய வீட்டில் சிசர் இருந்தால், நார்மல் சிசர் இருந்தாலும் எடுத்து கட்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கர். இது வந்து ப்ளவுஸ்க்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மார்க்கர். இது வந்து டிசைன் போடுறதுக்கான பென்சில். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபின் கிளாத்து 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. நம்ம டிசைன் போடுறதுக்கெலாம் இது நல்லாயிருக்கும். நூல் வந்து மாறாது. துணியில் வந்து இந்த ஊசி வந்து துணியில் மாட்டாமல் வரும், அதனால் பாபின் கிளாத் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த திங்ஸ் இருந்தாலே போதும். ஃபஸ்ட் நாள் கிளாஸுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரேமில் துணி ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரேமில் எப்படி துணி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 இருக்குது இல்லையா, இது 2 தனித்தனியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 மீட்டர் பாபின் கிளாத் எடுத்துருக்கு இல்லையா, அதை வந்து விரித்து இந்த ஃபுல் ரவுண்டாக இருக்குது இல்லையா, இது மேலே போட்டுக்கலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து இது இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குங்க இல்லையா, இது நம்மளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டாக வரணும், அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமையும் கீழே இருக்கிற ஃப்ரேமையும் இந்த கையால் இந்த 2 விரலாலையும் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த கையால் லெஃப்ட் ஹேண்டில் கிளாத்தை பிடிச்சி இழுக்கணும். நான் எப்படி பிடிச்சி பண்ணுறேன்னு வீடியோவில் பாருங்கள். இந்த விரலை கீழே கொடுத்து, இந்த விரலை மேலே கொடுத்து ஃப்ரேமை பிடிச்சிக்கணும் ரைட் ஹேண்டில். லெஃப்ட் ஹேண்டில் கிளாத்தை பிடிச்சி டைட் பண்ணணும். கிளாத்தை டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரேம் வந்து டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு டைம் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டைட்டாக இல்லைன்னா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்படி
சவுண்டு கேட்குதா, இந்த மாதிரி சவுண்டு வந்தால் நம்ம வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் நம்ம ஆரி ஒர்க் வந்து த்ரெட்டில் ஊசியில் குத்தி குத்தி ஒர்க் போட கரெக்டாக இருக்கும். இதில் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் ஆரிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஆரி சூப்பராக போட கற்றுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா யூடியூப் கமெண்ட்லேயே கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.